உடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரேக் வந்து போட்டுட்டு வீல் பிரேக் வந்து போடணும். ஐ மீன் ஸ்டாப்பர் வந்து அந்த 4 டயரா 6 டயர் இருக்கும். அந்த டயரில் வந்து ஸ்டாப்பர் வந்து வச்சிடணும், வீல் ஸ்டாப்பர். ஸோ இந்த வீல் ஸ்டாப்பர், அந்த வீல் பிரேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல வந்து நேச்சராகவே வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டாட்டிக் சார்ஜை நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து இந்த ஹெச்எஸ்டி யார்டுக்கு, அந்த ஹெச்எஸ்டி பம்புக்கு, அந்த ஹெச்எஸ்டி செட்டப்புக்கு தனியாக வந்து டெடிக்கேட்டடாக ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த் வந்து இருக்கும். அந்த எர்த் எல்லா லிங்கையும் போட்டதுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி வந்து டீசல்லாம் வெளியில் இருந்துச்சுன்னா அன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு க்ரொக்கடைல் கிளிப் வித் மூவபிள் ஃப்ளெக்சிபிள் கேபிளோட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு